இன்னைக்கு தேவ செய்தியை நம்ம கேட்கணும். தேவ செய்தியை நம்ம கேட்கணும். இன்னைக்கு செய்தி என்னன்னா கவலை. இன்னைக்கு செய்தி என்னன்னா கவலை. ரெண்டு விதமான கவலை இருக்கு. ஆண்டவர் வேத ஆதாரத்தோடு தான் நம்ம அந்த செய்தியை பேச போறோம். ரெண்டு விதமான கவலை இருக்கு மனுஷனுக்கு. ஒரு விதமான கவலைங்கிறது எப்போதுமே வந்து போகும். இன்னொரு விதமான கவலைன்னு சொல்றது ஆயுள் காலம் முழுக்க அழுத்திக்கிட்டே இருக்கும். நீண்ட காலமா சில கவலையை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கவலை அவங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கவலைக்கு அவங்க இடம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆக ரெண்டுமே கவலை தான். ஒண்ணு, ஒரு மனுஷனை சாகிற வரைக்கும் விடாம பிடிச்சு அழுத்தி ஒண்ணும் இல்லாம ஆக்குற வரைக்கும் அது கூட போராடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு கவலை இடைக்கு இடம் வந்துட்டு போகும். ஆக எல்லா கவலையும் நாம இப்ப பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கவலைகளை நாம் நம்முடைய மனசுல விட்டு வைப்போமானால் நமக்கு ஆபத்து, கேடு எல்லாம் வரும். இந்த கவலையை நம்முடைய மனசுல நாம இடம் கொடுத்து வச்சிருக்க கூடாது. அதுக்கு நம்ம குடியிருக்க இடம் கொடுக்க கூடாது. இந்த கவலைய புறந்தள்ள வேண்டிய காலத்துல நம்ம இருக்க. 2 வசனத்தை நம்ம டக்கு எடுத்து படிக்கணும். நீங்க நேரத்தை மட்டும் போய்க்கிறாதீங்க. வசனத்தை எடுத்து வாசிக்கிறதுலயும் கவனமா இருக்கணும், பொறுப்பெடுக்கிறதுலயும் கவனமா இருக்கணும். முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இரண்டாவது லூக்கா 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மூணாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒவ்வொருத்தரா ஒன்னா படிக்க போறோம். முதல்ல மத்தேயு 6:27 படிங்க. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்ப என்ன கேக்குறான்னா, கவலைப்பட்டா ஒரு முழம் சரீரம் கூடிருமா? எக்ஸ்டென்ஷன் ஆயிடுமா அப்படின்னு கேக்குறார். லூக்கா 12:25. லூக்கா 12:25. நம்ம அது கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த ஜாப்பு பாரு. ஜாப்பு என்ன ஜாப்பு? ஜாப்பு ஒரு வசனம் வாசிக்கிறதுக்கு வழி இருக்காது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. படி. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பார்த்து காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்க கவலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்க? தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க. அப்படி தெரியப்படுத்திட்டீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நெருப்பிக்கும், காத்துக்கும். அப்ப கவலைக்கு இடம் இருக்காது. கவலை உங்களை அழிக்காது. இந்த 2 விதமான கவலையில மிக முக்கியமா இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சொல்றது, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஆண்டு கணக்கா அழுத்திக்கிட்டு இருக்கிற கவலை ஒண்ணு உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன். உண்டா இல்லையா? இந்த கவலைய நீ சுமந்தானா இனி இந்த வருஷத்துல இன்னும் அடுத்த இன்னொரு 10 நாள் சுமந்தா நீ செத்துருவ அப்படின்னு கூட இருக்கு. உன் கவலைய நீ சுமந்து என்ன பண்ண போற?
உன் கவலையை இன்னைக்கு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றதுக்கு வழி திறந்திருக்கு. அவர் தான் ஆண்டவர் இயேசு. அவர்கிட்ட சொல்லிட்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை இருதயத்துல வாங்கிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் இந்த கவலை அழுத்துகிற கவலையை கண்டுபிடிக்கும். நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னால வருஷக்கணக்கா ஆண்டு கணக்கா உன்னை அழுத்துற கவலை என்னங்கிறத நீ தெரிஞ்சிடணும், கண்டுபிடிச்சிடணும். அப்படி தெரியுதுன்னா இன்னைக்கு அத வீட்டுல போயோ இந்த இடத்துலயோ கடைசியில ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு, ஏசப்பா இது போ வேலை, இந்த கவலையை சுமக்க நான் பிறக்கல, இந்த கவலை எனக்கு சொந்தம் இல்லை, இதை நான் உங்ககிட்ட வச்சிடறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா அப்ப எல்லா புத்திக்கும் மேலான, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதையெல்லாமோ சிந்திப்போம், எதையெல்லாமோ யோசிப்போம், இதெல்லாம் நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இந்த கவலை இப்படி மாறுமா, அப்படி மாறுமா, எல்லா புத்தியான விஷயத்துக்கு மேலான தேவ சமாதானம் இருந்துட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 7 கவலையை சொல்ல போறேன். ஒரு 7 வசன குறிப்பு. இது கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஆமென். உங்க கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க. உங்க கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இன்னைக்கு வச்சிருக்கோம். உங்க கவலைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுக்கிற ஒருத்தர் காத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லிடு. உன் கவலையை அவர்கிட்ட சொல்றதுக்கு தான் சபை, உன் கவலையை அவர்கிட்ட சொல்றதுக்கு தான் தேவ சமூகம், உன் கவலையை அவர்கிட்ட சொல்றதுக்கு தான் தனி ஜெபம், சபை ஜெபம், எல்லா கூடுகைகளும். உன் கவலையை அவர் மேல வச்சு